ரொம்ப அதிகமாகலாம் எனக்கு வழக்கு இல்லை. ஒரு 261 எஃப்ஐஆர் வந்துருக்கு. ஒரு 3 மர்டர் கேஸ் இருக்குது, ஒரு 4 கடத்தல் வழக்கு இருக்குது, ஒரு பொடா வழக்கு, ஒரு ஆயுத வழக்கு. இது இல்லாமல் ஒரு 111 டிஃபமேட்ரி இருக்குது. அதோடு சேர்த்து தான் இப்போ கவர்னர் போட்ட ஒரு வழக்கு இருக்குது. நான் இதை பூரா விட்டுட்டு வரணும்னா 700 வருஷம் வேணும். ஆனால் இதை தாங்கிட்டு இந்த வழியோடு வாழ்ந்துட்டு இதை நாங்கள் நடத்தி கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய பலமாக இந்த விருதை நாங்கள் எடுத்துக்கிறோம். நிறைய வகையான ஊடகங்கள் இருக்குது. நாங்கள் எடுத்துக்கிட்ட பாதை இது. கொஞ்சம் கரடு முரடாக இருக்குது, கொஞ்சம் மலை ஏறுறோம், கொஞ்சம் ஏறுறோம் இறங்குறோம். ஆனால் இவ்வளவுக்கும் பின்னாடி ஒரு ஒற்றை கோட்டில் எனக்கு ஒரு துயர் வந்தப்போ மொத்த தமிழகமும் என் கூட நின்று என்னுடைய விடுதலைக்காக பாடுபட்டதை, அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், பேசுகிற அனைவருக்கும் நக்கீரன் கடமைப்பட்டு இருக்கிறது. இதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டணும். ஏன்னா எங்கள் சகாயம் இருந்தார் தம்பி ரஞ்சித். இந்த ஒரு விஷயத்த சொன்னால், நான் இப்போ இதை வெளியிட்டேன்னா தமிழ்நாட்டில் பெரிய பூகம்பமே வெடிக்கும் அப்படின்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா சார்? ஏன்னா நாங்கள் உங்ககிட்ட நியூஸ் வாங்கியே பழகிட்டோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் சொன்னேன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பூகம்பமே இருக்குப்பா, அதை இதுவரை நான் எங்கேயுமே சொன்னதில்லை அப்படின்னா என்ன விஷயம் சார் அது? இல்லை, இப்போ ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு உணவு பழக்கத்தை எழுதுனாங்க. நான் 2012 ஆஃபீஸில் ஒரு 1000 பேர் வந்து அடித்தாங்க. 2012 அந்த உணவு பழக்கத்தை நான் சொன்னது சரின்னு இப்போ தாங்க ஒரு வாரம் முன்னாடி ஒருத்தர் டிவியில் பேட்டி கொடுக்குறாரு. அம்மா நல்லா சாப்பிடுங்கிறாரு. நான் 2012 அதை தாங்க சொன்னேன். 1000 பேர் ஆஃபீஸ் அடித்தாங்க, என்னைய போட்டுறணுன்னு முடிவு எடுத்தாங்க. நான் தப்பிச்சு போயிட்டேன். அது வேறு விஷயம்னு வச்சுங்க. அதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேராசிரியை பற்றி சொன்னோம். ஒரே நாளில் நமக்கு குண்டக்க வச்சு அடித்தாங்க. நல்ல வேலையாக எல்லாரும் ஒரே கோட்டில் நின்று எனக்காக போராடினதுனால அன்றைக்கி சாயந்தரமே வெளியே வந்துட்டோம். அது இப்பயும் நினைக்கிறேன், இந்த மெடல் கொடுத்ததுனால நீங்கள் நல்லது நினைக்க நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை. ஏண்டா, நான் தான் உனக்கு ஒரு ஓரமாக உட்கார சொன்னேன். மெடல் வேறையா உனக்கு? இருக்குடி, இருக்கு. நாளை காலையிலே வரலாம், இல்லை இப்போ நம்ம வெளியே போகையிலே வரலாம்.